அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லேலுயா பாபு, அறநிலைத்துறையில அமைச்சரா இருக்கக்கூடிய அல்லேலுயா பாபுக்கு தான் இந்த பதிவு. ரொம்ப ஆடுறீங்க சார், அல்லேலுயா பாபு சார். ஏன்னா ஒரு தேரோட்ட விழால பாத்தீங்கன்னா இந்து சொந்தங்கள் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பினதுக்காண்டி அந்த கூட்டத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தை கேக்குறீங்க, தகாத வார்த்தை, சரிங்களா? அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்திலே நீங்க ரொம்ப ஆடிட்டீங்க. அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். ஏன்னா அழிவின் விளிம்புல இருக்கீங்க. மக்களுடைய சாபத்தை ரொம்ப அதிகமா வாங்கிட்டீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னா ஒரு தமிழனும் ஒரு இந்தியனும் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அதுக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. பாரத் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியா, மாதா அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்னைய குறிக்குது, ஜெய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியை குறிக்குது. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்னை பூமி தாயை நாங்க வணங்குறோம், சரிங்களா? இதுல என்ன உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவச்சொல்லா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அநாகரிகமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இந்த அல்லேலுயா பாபு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க போடுற உண்டியல்ல இந்துக்களுடைய உண்டியல் காசை நீங்க வாங்கிக்கிட்டு ஏன் இதே மாதிரி ஒரு கோவில்லையும் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை முன்னோர்கள் ஒரு கல்லும் சுமந்து எங்களுடைய இந்து தர்மத்தை மதிச்சு கோவில் கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க சொந்த பந்தங்களும் விஐபி தரிசனத்துல போறதுக்காண்டி தான். மக்களே நல்லா பாத்துக்கங்க, தமிழ்நாடு மக்கள் இன்னையும் நீங்க திருந்தலைன்னு வச்சுக்கோங்க. இந்த அல்லேலுயா பாபு மாதிரி ஆட்கள் நம்மளுடைய இந்துக்களை அழிவின் விளிம்புல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால 2026ல அல்லேலுயா பாபுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முடிவுரை எழுதுறது வெகு விரைவில் வந்துருச்சு. என்ன ஒரு இடத்துல அன்னைக்கு எப்படிதான் ஒரு காணொலி வைரல் ஆகுது. நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார், காலையில இருந்து நைட் வரைக்கும். நீங்க என்ன சார் போயிட்டு இருக்கீங்கன்னு கை வாங்கிட்டு அடிக்க போறீங்க? ரவுடியா சார் நீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நீங்க ஒன்னும் பெரிய கடவுள் கிடையாது, நீங்க ஒன்னும் ராஜா கிடையாது, சரிங்களா? இங்க ஆட்சி புரிகிற ராஜா கிடையாது. ஆப்டர் ஆல் நீங்க ஒரு அறநிலைத்துறை மினிஸ்டர், ஆப்டர் ஆல் நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நீங்க. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் நீங்க, சரிங்களா? இது ஒன்னும் அடிமைத்தனம் பண்றதுக்கு இதுக்கு வேலையே கிடையாது, சரிங்களா? அந்த காலத்துல போராட்ட களங்கள்ல நம்மளுடைய விடுதலைக்காண்டி போராடிய அனைத்து வீரர்களும் பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெயன்ற முழக்கங்களை சொல்லிதான் உள்ள இறங்கி போயிருக்காங்க. கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இந்துக்கள் எல்லாம் அல்லேலுயான்னு கட்ட சொல்றீங்க. நாங்கள எங்களுடைய தேரோட்ட விழாவில நாங்க அல்லேலுயான்னு கத்துனா எங்களை வரவேற்பீங்களா? அல்லேலுயா பாபு சார், அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்துக்கள் கொந்தளிச்சோன்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்திலையும் நீங்க இதே வேலையை பார்த்து பிரிவினையை உண்டு பண்ணி கேவலம் இந்த ஓட்டுக்காண்டிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் சார். 2026 வருது, சரிங்களா? விடிவு காலம் தமிழக இந்துக்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு. மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்யற ஒரு வேலையும் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் அந்த அல்லேலுயா பாபு போய் இதே தேவாலயங்களையும் தர்காக்களையும் வாசல்ல நின்று இப்படி பண்ண சொல்லுங்க பாப்போம்.